ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் பரவாயில்ல. முதல்ல இருந்த நிலைமைக்கு ஓகே, ரொம்ப பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறதுக்குல இருந்தாலும் ஓகே. இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, ஐசியூவில் போகிற அளவுக்கு எனக்கு என்ன நடந்து அந்த ஸ்டோரி, அது என்ன விஷயம் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். இது கூட பார்த்திங்கன்னா எதனால் இந்த மாதிரி ஆச்சு, ஏற்கனவே எனக்கு இந்த மாதிரி ஏதாவது சிம்டம்ஸ் ஏதாவது இருந்தது, அறிகுறிகள் இருந்து அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறேன். ஏன்னா வீடியோ பார்க்கக்கூடிய யாருக்காவது அல்லது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய யாருக்காவது கூட இந்த மாதிரி சின்ன சின்ன அறிகுறிகள் இருக்கும்போது கொஞ்சம் நம்ம கவனித்து ஃபர்ஸ்ட் லைஃப் கொஞ்சம் கேர் பண்ணிக்கணும் நம்மளை. அதுக்காக தான் இந்த வீடியோ. ஏன்னா இது கொஞ்சம் லைஃப் த்ரெட்டனிங் அந்த மாதிரிலாம் கூட சொன்னாங்க. ஒரு சின்ன விஷயந்தான், ஆனால் அந்த மாதிரிலாம் கூட சொன்னாங்க. எதுக்கு நம்ம அங்கே அந்த நிலைமைக்கு போகணும், வேண்டாம் இல்லை? அதுதான் சரி. என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்கிறேன், ரொம்ப வளவலன்னு பேசிட்டு வேண்டாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம், நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்ச எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் என் மனசார நான் நன்றி சொல்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. நான் ஏற்கனவே அன்றைக்கி ஃபஸ்ட்டில் சொல்லியிருப்பேன், எனக்கு இந்த மாதிரி வயிறு வலி வந்துச்சு அப்படின்னு சொன்னேன். சரி, வயிறு வலி வந்ததுக்கப்புறமா என்ன பண்ணேன்னா, நான் சம்டைம்ஸ் வயிறு வலி இந்த மாதிரி வரும்போது பெயின் கில்லர் போடுவேன். அந்த பெயின் கில்லர் நானாக எடுத்துக்கிட்டுறது கிடையாது. நமக்கு அந்த மென்ஸ்ட்ரல் பெயின் வரும்ல, அதுக்காக என்னுடைய கைனகாலஜிஸ்ட் எனக்கு ஏற்கனவே ப்ரிஸ்கிரைப் பண்ணி கொடுத்துருக்கிற ஒரு மாத்திரை தான். ஸோ அது எப்போ நம்ம எடுக்கிறதுல இந்த மாதிரி எப்போ பெயின் அப்படின்னா எடுக்கிறது உண்டு. ஸோ அதே மாதிரி அன்னைக்கு அந்த பெயினுக்காக எடுத்த அப்புறம் எனக்கு அது கேட்கலை, நல்ல வலியாக இருந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா, சரி இதுக்கு மேலே வேண்டாம் அப்படின்ட்டு ஹாஸ்பிட்டல் போனோம். ஹாஸ்பிட்டல் போன உடனே என்னாச்சுன்னா, ஒரு கைனகாலஜிஸ்ட்டு தான் பார்க்க போனோம். நான் என்ன நினச்சேன்னா, அது மென்ஸ்ட்ரல் ரிலேட்டடாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு போனோம். ஆனால் அந்த கைனகாலஜிஸ்ட் அவர் என்னை பார்த்த உடனே என்னென்னா, கண்ணை பார்த்தாங்க, அப்புறமா கை அந்த நகத்தை பார்த்தாங்க, கை காமிக்க சொல்லிட்டு, அப்புறம் நாக்கு பார்த்தாங்க. இந்த மாதிரி 3 டெஸ்ட் அப்படி சும்மா ஜஸ்ட்டு பார்த்துட்டே சொன்னாங்க, இந்த உங்கள் உடம்புல பிளட் அப்படிங்கிற அம்சமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார், அவர் எந்த மருந்து எதுவுமே எனக்கு கொடுக்காம ஜஸ்ட் ஒரு பிளட் டெஸ்ட்டு ப்ளஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கேன் அதுக்கு எழுதி கொடுத்தாரு. பிளட் டெஸ்ட்னால் நார்மலாக பண்ணக்கூடிய தைராய்டு டெஸ்ட்டு ப்ளஸ் பார்த்திங்கன்னா பிளட் சுகர், அதுக்கப்புறமா ஹீமோக்ளோபின் லெவல் செக் பண்ணணும் அப்படின்ட்டு அதுக்காக கொடுத்தாங்க. அப்புறம் நார்மலாக நம்ம அப்டாமன் பண்ணக்கூடிய ஸ்கேன், இது மட்டும்தான் கொடுத்தாங்க. நம்மளும் அதுக்கப்புறம் சரின்ட்டு எல்லாம் ஸ்கேன்லாம் பண்ணி பிளட் ரிப்போர்ட் எல்லாம் வந்துச்சு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்கேன் ரிப்போர்ட் வந்துச்சு. ஸ்கேனில் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, ரொம்ப ரொம்ப சிவியர் ஸ்டேஜெல்லாம் கிடையாது, ஒரு ஏர்லி ஸ்டேஜாக இருக்கக்கூடிய ஒரு அப்பெண்டிக்டிஸ் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம அப்பெண்டிக்ஸில் வரக்கூடிய ஒரு சின்ன பெயின் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்து. அதுக்கப்புறம் பிளட் ரிப்போர்ட் வரும்போது பார்த்திங்கன்னா, பிளட் ரிப்போர்ட் லேபெல்லாம் அது கீழே மேலே அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் அந்த ரிப்போர்ட் கொடுக்குறது மாடியில் இருந்தது. ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா மேலே போயிட்டு அந்த ரிப்போர்ட்டை போய் கலெக்ட் பண்ணுற அளவுக்கு முடியல. ஒரு மாதிரி ப்ரீத்திங் ப்ராப்ளம் மாதிரி இருந்தது, கஷ்டமாகவும் இருந்தது. சரி, நான் என்ன பண்ணிட்டேன், கீழே உட்காந்துருந்தேன். என் ஹஸ்பண்ட் மட்டும்தான் அதை கலெக்ட் பண்ணுறதுக்கு மேலே போனாங்க. அது போன உடனே அந்த ரிப்போர்ட் கொடுக்குறவர் என் ஹஸ்பண்டை பார்த்து கேட்டிருக்காங்க, உங்களால் நடக்க முடியுதா, எப்படி நடக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. இவங்க என்னடா இது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ரிப்போர்ட்டில் ஹீமோக்ளோபினோட லெவல் ரொம்ப கம்மியாக இருந்து 6.7 நினைக்கிறேன், 6.7 6.9 ஏதோ சம்திங் இருந்தது. அப்போ இவனை என் ஹஸ்பண்ட் சொல்லியிருக்காங்க, இல்லை இது என்னோடது இல்லை, என் ஒய்ஃபோடது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்லிவிட்டு அந்த ரிப்போர்ட்டை வாங்கிட்டு வந்துட்டாங்க. இங்கே மறுபடியும் நம்ம டாக்டரை பார்க்க போகும்போது அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஸோ அந்த கைனகாலஜிஸ்ட் அப்போ அவர் இல்லை, வேறு டாக்டர் இருந்தார். அவர் அந்த டாக்டர் கூட எல்லாமே ஃபோனில் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அப்புறம் என்கிட்ட உடனே என்ன சொல்கிறாருன்னா, அவர் இந்த பெரிய பெரிய குண்டாக தூக்கி போடுறது மாதிரி இருந்துச்சு. எனக்கு கேட்கவே ஒரு மாதிரி இருந்தது. அது இந்த அப்பெண்டிக்டிஸ் ப்ராப்ளம்லாம் இருக்குது, ப்ளஸ் பார்த்திங்கன்னா இந்த ஹீமோக்ளோபின் லெவலில் இந்த மாதிரி 7க்கு கீழே வந்துடுச்சு. இது ஒரு டேஞ்சரஸான ஒரு இது, ரொம்ப என்ன சொன்னார், கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன், லைஃப் த்ரெட்டனிங், இந்த மாதிரிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் தான் சொன்னாங்க. சொல்லிவிட்டு என்ன சொன்னாங்க, அது நாங்கள் போனதே ஓரளவுக்கு ஒரு மீடியமான ஒரு ஹாஸ்பிட்டல் தான். அங்கேயே பேஷண்ட்டெல்லாம் அட்மிட் பண்ணுவாங்க, ஸ்கேன் பண்ணக்கூடிய இடம் இருக்குது, லேப் இருக்குது. அப்புறம் நார்மலாக எனக்கு தெரிஞ்சு நிறைய ப்ராப்ளம் எல்லாம் அங்கேயே சால்வ் பண்ணுறாங்க. அந்த மாதிரிப்பட்ட ஓரளவுக்கு மீடியமான ஒரு ஹாஸ்பிட்டல் தான். ஆனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது அவங்க இப்போ பண்ண மாட்டாங்க, உங்களோட கண்டிஷன் லைஃப் த்ரெட்டனிங் அந்த மாதிரி இருக்குது. ஸோ உடனே நீங்கள் ஒரு சர்ஜன் எல்லாம் இருக்கக்கூடிய பெரிய ஹாஸ்பிட்டல் போகணும், மல்டி ஸ்பெஷாலிட்டி அந்த மாதிரி சொன்னாங்க. உடனே போகணும், உடனே இவங்களுக்கு பிளட்டு போட்டாகணும், அந்த மாதிரி சொல்லிட்டாரு. அதெல்லாம் கேட்க எனக்கு என்ன இது அப்படின்னு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது. அது ஏற்கனவே கஷ்டமாக இருக்குது, அவர் சொன்னது கேட்கும்போது இன்னுமே கஷ்டமாக இருந்தது. சரி, ஓகே, டாக்டர்ஸ்னால் அப்படிலாம் சொல்லுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு நம்ம உடனே எந்த ஹாஸ்பிட்டல்னால் நமக்கு அதெல்லாம் கூட இங்கே தெரியாது. ஏன்னா நம்ம இந்த இடத்த நாங்கள் இங்கே ஒரு வருஷம் கூட இன்னும் ஆகலை.
ஸோ வந்து அதனால என்ன ஏதுன்னு தெரில. இருந்தாலும் நம்ம கூகுளெல்லாம் சர்ச் பண்ணி பார்த்து ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து அவங்க கூட ஒர்க் பண்ணுறவங்கள்ட்டெல்லாம் கேட்டுட்டு இது எது ஓரளவுக்கு நல்ல ஹாஸ்பிட்டல் எது சொல்லுங்கள், எல்லா எல்லா ஃபெசிலிட்டியெல்லாம் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி கேட்கும்போது ஒரு ஹாஸ்பிட்டலில் சொன்னாங்க. அப்போ நாங்கள் வந்து அங்கே போனோம். இப்போ நாங்கள் போன ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து அந்த 2வது போகக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருந்து. ஸோ அதில் தான் நாங்கள் போனோம். ரூட்டெல்லாம் வேறு தெரியாது. நம்ம என்ன பண்ணோம், கூகுள் மேப் போட்டு தான் போனோம். அதில் வேறு நமக்கு என்னென்னா கூகுள் மேப்பில் நம்ம போயிட்டு இருந்தோம்னு பார்த்திங்கன்னா அந்த நிறைய இடத்துல ரோடு வேலை நடந்துகிட்ருக்கு. நைட் ஆகிடுச்சு, மீன்ஸ் ஈவினிங் தாண்டி நைட் ஆகிடுச்சு. ஸோ நமக்கு ரூட் வேறு தெரியாது, எங்கே வந்து பள்ளமாக இருக்குது எதுவுமே தெரில. ஒரு இடத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த இந்த டென்ஷனே வண்டி நம்ம போகும்போது ஃப்ரெண்டில் வந்து அந்த பள்ளம் இருந்தது கூட தெரியாமல் நம்ம ஃபஸ்ட்டு கூகுள் மேப்பை பார்த்து அப்படி போகும்போது இன்னொரு காரில் இருந்தவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா அவங்க கை காமிச்சு இது பண்ணாங்க. அப்போ தான் வந்து கேர் பண்ணி அதுக்கப்புறம் நாங்கள் எப்படி மூவ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டில் வேறு வண்டி போகிறத பார்த்து நாங்கள் அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தோம். மழை வேறு பெஞ்சிட்டு இருந்து எங்களுக்கு அந்த ரூட் வேறு புதுசு. என் ஹஸ்பண்ட் தான் வந்து கார் வந்து ட்ரைவ் பண்ணாங்க. நானும் என் ஹஸ்பண்ட் மட்டும்தான் அதை வந்து வண்டியில் போயிட்டு இருந்தோம். போயிட்டு அந்த ஒரு 1.5 மணி நேரத்தில் அந்த ஹாஸ்பிட்டல் போயிட்டோம். பெரிய ஒரு ஹாஸ்பிட்டல் போனோம். அங்கே போன உடனே என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு அவங்க ஏற்கனவே இவங்க வந்து யார் கூட சொல்லி டைப் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் நம்மளோட ரிப்போர்ட் அதெல்லாம் அவங்க பார்த்துட்டு உடனே என்ன பண்ணிட்டாங்க, ஐசியூவில் இது பண்ணிட்டாங்க. அங்கே போனால் நமக்கு ஏற்கனவே பதட்டம் வேறு, டாக்டர் சொன்னது கேட்குறது வேறு, ஐசியூவில் வேறு போனால் நமக்கு தெரியல அந்த பிபி சவுண்டெல்லாம் கேட்டுட்ருக்கு ஒரு மாதிரி இருந்த மைண்டுக்கு. ஸ்ட்ரெச்சரில் உடனே தூக்கி போட்டு உடனே அந்த மாதிரி பண்ணிவிட்டு அங்கே போனாங்க. போயிட்டு அங்கே நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க, நிறைய நர்ஸ் இருக்காங்க, எல்லாமே நல்லா ஆனால் கேர் பண்ணாங்க. அது வந்து ரிப்போர்ட்டை பார்த்துட்டு இது அப்பெண்டிக்டிஸ் அதுக்கு வந்து தனியாக ஒரு ஸ்பெஷலிஸ்ட் கூட இது பண்ணிவிட்டு எல்லாம் சொல்லிவிட்டு அதில் என்ன முடிவு எடுத்தாங்க அப்படின்னா அதுவுமே முதல்ல வந்து சர்ஜரி பண்ணணுமா அப்படி இப்படியெல்லாம் பண்ணிவிட்டு இல்லை அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு கொண்டு வந்துட்டு சொன்னாங்க. இது வந்து நீங்கள் அட்மிட் பண்ணியும் ட்ரீட்மெண்ட் வந்து எடுக்கலாம், ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து அந்த மாதிரி எடுக்கலாம். இல்லை நீங்கள் வந்து உங்களுக்கு கட்டாயம் வீட்டுக்கு எல்லாம் போகணுன்னா வீட்டில் வச்சு கூட நீங்கள் இந்த ஆன்டிபயோட்டிக் வந்து இத்தனை நாள் வந்து எடுத்து சரி பண்ணிக்கலாம் அந்த மாதிரி சொன்னாங்க. அது ஓகே, ஒரு ப்ராப்ளம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளட் லெவல் வந்து அதாவது அந்த ஹீமோக்ளோபின் லெவல் வந்து அந்த 7க்கு கீழே வந்து வந்துடுச்சு அப்படின்னா அவங்க வந்து அந்த எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் பண்ணக்கூடிய ஒரே இது வந்து பிளட்டு தான் போட்டாகணும். வேறு மெடிசின் அதெல்லாம் இந்த நேரத்தில் கொடுத்துலாம் டக்குன்னு கொண்டு வர முடியாது அப்படிங்கிறது தான். ஸோ என்ன வந்து 2 டாக்டர்ஸ் வந்து அட்டென்ட் பண்ணாங்க. 2 பேரும் அதை வந்து சொன்னாங்க. அவங்களும் சேம் தான் சொன்னாங்க. இது வந்து ரொம்ப லைஃப் த்ரெட்டனிங், அப்புறம் வந்து சேம் வார்த்தைகள் தான் பயன்படுத்தினாங்க. என்னெல்லாமோ சொன்னாங்களே கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன் அப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் வந்து அங்கே போயிட்டு கொஞ்ச நேரம் நம்ம ஸ்ட்ரெச்சர்லாம் அப்படியே இல்லை இருக்கும்போதே எனக்கு வந்து கொஞ்சம் அந்த பதட்டம் எல்லாம் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா எனக்கு இது வந்து புதுசு கிடையாது. ஆனால் இதில் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் ரொம்ப வருஷமாக பார்த்திங்கன்னா எனக்கு அப்பப்போ வந்து ரொம்ப டயர்டாக இருக்கிறது அதெல்லாம் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா உங்களால் எப்படி நடக்க முடியுது அந்த மாதிரிலாம் தான் கேட்குறாங்க. நான் இந்த மாதிரி நடக்கிறது இல்லை எனக்கு கொஞ்சம் ப்ரீத்திங் ப்ராப்ளம் வருதெல்லாம் எனக்கு வந்து என் உடம்பு வந்து அது கொஞ்சம் அடாப்ட் ஆகிருக்கு ஆல்ரெடி இந்த ஹீமோக்ளோபின் லெவல் வந்து குறைஞ்சிருந்ததுலே. ஸோ எனக்கு அது வந்து ஒரு பெருசாக அப்போ தெரியல. அப்போ உட்காந்து அப்படி இருந்தாச்சு. திரும்ப வந்து பார்த்திங்கன்னா அங்கே போய்ட்டும் எதனால இந்த ஹீமோக்ளோபின் லெவல் இவ்வளோ குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத அவங்களுக்கு தெரியணும். ஏன்னா அது இல்லாமல் வேறு மெடிசன் எல்லாம் வேறு பண்ணக்கூடாதுன்னு சரி அதுக்கு வேறு டெஸ்ட்டு அந்த இதெல்லாம் பண்ணாங்க. மறுபடியும் அவங்க டெஸ்ட் பண்ணும்போது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஹீமோக்ளோபின் லெவல் வந்து 6.3 ஆகிடுச்சு, இன்னும் டவுன் ஆகிடுச்சு. அப்போ அவங்க சொன்னாங்க இதுக்கு வேறு வழியே இல்லை, நீங்கள் பிளட் தான் போட்டாகணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு வந்து அது போடுறதுல விருப்பம் இல்லை. அப்போ நான் என்ன சொன்னேன்னா எனக்கு இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி இந்த மாதிரி ஆயிருக்கு, ஆனால் இந்த அளவு குறையலை. அப்போ ஒரு 8 வந்துருந்து. ஸோ அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அவங்க அந்த டைம் ஹீம் இன்ஜெக்ஷன் ஏதோ சம்திங் அந்த டாக்டர் இது பண்ணாங்க. அதுவே நான் போடாமல் நாங்கள் வந்து இந்த அயன் டானிக் ப்ளஸ் வந்து ஃபுட்டில் தான் நான் வந்து அதை இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு வந்தேன். 2 வாரத்தில் எனக்கு ஹீமோக்ளோபின் இம்ப்ரூவ் ஆகிடுச்சு. அப்படிலாம் நம்ம சொன்னாலும் நம்ம வாயால் சொல்ல அவங்க கேட்க மாட்டாங்க. இல்லை அது அந்த டெஸ்ட் அது இதெல்லாம் ரிப்போர்ட் வரணும், அது ஒரு நாள் ஆகும், அதுக்கு சம்திங் ஏதோ ஒரு ஸ்பெஷலாக ஏதோ ஒரு டெஸ்ட் பண்ணாங்க அப்படிலாம் சொல்லிட்டு இப்போ ஒரே இது வந்து இதுதான் சொன்னாங்க, பிளட் போடுறது. அப்போ 2 டாக்டர் நிஜமாக சொல்கிறேன், நான் எந்த ஹாஸ்பிட்டலில் இந்த அளவு டாக்டர் வந்து நம்ம பேஷண்ட்டுக்காக டைம் ஒதுக்குவாங்களா அப்படின்னு தெரில. 2 பேர் அதுலேயும் குறிப்பாக ஒருத்தரை சொல்லலாம், அவங்க வந்து ரொம்ப எங்கிட்ட வந்து சொன்னாங்க, அதை பற்றி எடுத்து சொன்னாங்க. இது கட்டாயமாக இது போட்டாகணும், இது வந்து இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுங்கிறத ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அவர் நம்மளை கன்வின்ஸ் பண்ணால் நான் அவரை வந்து டாக்டரை கன்வின்ஸ் பண்ணிவிட்டு அதுதான் கொஞ்சம் நேரம் போயிட்டு இருந்து நான் வேறு என் ஹஸ்பண்ட்கிட்ட சொன்னேன், இல்லை எனக்கு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இருந்திருக்கு, ஸோ அதனால் பிளட்
பிளட்லாம் ஒன்றும் போட வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். அப்போ நமக்கும் அந்த சீரியஸ்னஸ் புரியலை அந்த நேரம். 7க்கு கீழே இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து ஒரு லைஃப் த்ரெட்டனிங் அப்படிங்கிறது என் ஹஸ்பண்டுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. அதான் உண்மை. ஓவர் கான்ஃபிடென்ஸ் சொல்லுவேன்ல, அதில் நம்மகிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அப்போ நான் என் ஹஸ்பண்டை சொன்னோன்னா அவங்க நான் சொல்கிறதெல்லாம் அப்படியே நம்பிட்டு நான் சொன்னேன், இல்லை இல்லை நம்ம வந்து சாப்பிட்டுக்கு வந்துடலாம், அயனில் கொண்டு வந்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி இப்படிலாம் சொன்னோன்னா வீட்டுக்கு வர்றதுக்கே நான் வந்து குறியாக இருந்துட்டு இருந்தேன். அப்போ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலில் வச்சே இந்த பிளட் டெஸ்ட் யூரின் எல்லாம் வேறு டெஸ்ட் பண்ணாங்க. ஏன்னா அவங்களோட ப்ரொசீஜர் திடீர்னு ஒரு ஆளுக்கு வந்து இந்த மாதிரி ஹீமோகுளோபின் லெவல் குறையுது அப்படின்னா நிறைய காரணங்கள் இருக்கலாம் உடம்புல. அதுக்கு வேண்டி அவங்க அந்த யூரின் டெஸ்ட் வேறு பண்ணுறதுக்கெல்லாம் அதில் சொன்னாங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணோன்னா டெஸ்ட் எல்லாம் பண்ணுறதுக்கு உடனே என்ன பண்ணுவாங்க, எனக்கு வந்து வீல் சேர் அதெல்லாம் தான் இதை எடுத்துகிட்டு வந்தாங்க, டக்கு டக்குன்னு கூட்டிகிட்டு போகிறோம் அந்த மாதிரி. ஆனால் நான் சொன்னேன் இல்லை இல்லை நான் நடந்து வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வாட்டியும் அந்த மாதிரி போகிறதுக்கு சரி, இல்லைன்னா எனக்கு டாய்லெட்டில் போகணுன்னா கூட நான் வந்து அந்த ஸ்ட்ரெச்சர்லேருந்து இறங்கி நானாகவே நடந்தான் போகிறேன். அப்போ அந்த டாக்டர்ஸ் எல்லாம் அதை வாட்ச் பண்ணிட்டு தான் இருந்தாங்க, அப்படியே பார்த்துட்டு இருந்தாங்க, கொஞ்சம் ஆச்சரியமாக தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி போகும்போது அவங்களுக்கே கொஞ்சம் தோணி இருக்கும், ஓகே இவ கொஞ்சம் பரவாயில்ல, இவ்வளோ ஸ்டேபிளாக தான் இருக்கா அப்படின்னு அவங்களுக்கே தோணி இருக்கும் போல். ஸோ நான் அந்த மாதிரி பண்ணி டெஸ்ட்லாம் எடுத்தாச்சு. கடைசி வரை அவங்க சொன்னது நான் எதுவுமே உண்மையிலே கேட்கல. என் ஹஸ்பண்டே நான் கன்வின்ஸ் பண்ணியாச்சு, இல்லை இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு. நம்ம தான் அவங்க சொல்லிட்டாங்க, இல்லை நமக்கு வயிறு வலிக்கும் அது வீட்டில் வச்சு பண்ணலான்னு சொல்லியாச்சுல, ஓகே இது பிளட்டு வந்து நம்ம வேறு அயன் டானிக் எல்லாம் வந்து நம்ம குடிச்சு எடுத்து கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறதுல இது பண்ணிட்டோம். அப்போ டாக்டர்கிட்ட நான் சொல்லிட்டேன், இல்லை எனக்கு பிளட்டு போடவே வேண்டாம் அப்படின்னு அவர்கிட்ட ஸ்ட்ராங்காக சொன்னேன். ஸோ டாக்டர்ஸ் அவங்களோட டியூட்டி எடுத்து சொல்லுவாங்க, என்ன பிரச்சனை அப்படிங்கிறது, என்ன பண்ணணும், சொல்யூஷன் அதில் தான் சொல்லுவாங்க. அதுக்கு மேலே நம்ம வந்து அதுக்கு ஓகே சொல்லலைன்னா அவங்க ஒன்றும் பண்ண முடியாதுல்ல, நம்மளை ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஸோ அப்போ வந்து அவங்க எல்லாம் இது பண்ணி கேட்டுட்டு அப்போ அவங்க சொன்னாங்க, அப்போ சரி நீங்கள் போயிட்டு ஓபிடியில் அப்போ வந்து காமிச்சு அப்படி நீங்கள் ட்ரீட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணுறீங்களா அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. நான் சொன்னேன் ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லியாச்சு. உடனே என்ன பண்ணாங்க, பார்த்தாங்க இல்லை நம்ம வந்ததுலேருந்து கிட்டத்தட்ட விடிய காலம் ஆகிடுச்சு, காலையில் வரை ஆகிடுச்சு. அவ்வளோ நேரம் ஐசியூவில் தான் ஸ்ட்ரெச்சரில் தான் நம்ம படுக்க வச்சுருந்தாங்க. அது கூட எனக்கு படுக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. நான் சொன்னேன் இல்லை இல்லை எனக்கு படுத்தா வந்து ஒரு மாதிரி இருக்குது, நீங்கள் வந்து அதனால் நான் என்ன சொன்னேன்னா அதில் அந்த பெட்டை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணலாம்ல, பண்ணி கொஞ்சம் அந்த சாஞ்சு உட்காரது மாதிரி அப்படி தான் நான் இருந்தது. வேறு எந்த மெடிசன் எதுவுமே அவங்க எனக்கு கொடுக்கல. ஒரு ஓட்ஸ் கஞ்சி மட்டும், அது எனக்கு பசிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஆர்டர் பண்ணி அங்கே ஹாஸ்பிட்டல்லே கொடுத்தாங்க. மற்றபடி நம்ம வீட்டுக்கு போகிறதுல இதாக இருந்தனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்களும் அவங்க சைடு சேஃபாக பார்க்கணும்ல, அவங்க தப்பில்லை மீன்ஸ் அவங்க வேறு ஏதாவது மெடிசன் அந்த மாதிரி கொடுத்து நம்மளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நம்ம நாளைக்கு அவங்கள தான் குறை சொல்லுவோம். அந்த நேரத்துக்கு நமக்கு தேவை பிளட்டு உடனடியாக ஏற்றுறதுக்கு. பட் நம்ம அதுக்கு ஓகே சொல்லலை. அப்புறம் அப்படி வரும்போது அவங்க என்ன நினைப்பாங்க, சரி இவங்க வீட்டுக்கு போனால் நல்லதுன்னு தான் அவங்களுக்கும் இருக்கும். மற்றபடி வந்து என்னென்னா நம்ம ஓரளவுக்கு ஸ்டேபிள் ஆகிட்டோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தோணி இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணாங்க, ஓகேன்னு அந்த டிஸ்சார்ஜ் பண்ணுறது மாதிரி அது இது பண்ணி கொடுத்தாங்க. ஆனால் அந்த இதில் அந்த சம்மரியில் பார்த்திங்கன்னா ரொம்ப கிளியராக எழுதியிருந்தாங்க, இந்த இதோட சீரியஸ்னஸ் வந்து எல்லாமே நாங்கள் வந்து எடுத்து சொல்லியும் அவங்க அதுக்கு வந்து வில்லிங்காக இல்லை அப்படிங்கிறது அவங்க சைடு அந்த கரெக்டாக எழுதியிருந்தாங்க. மீன்ஸ் அவங்களுக்கு எனக்கு ஏதாவது ஆயிருந்தால் கூட டாக்டர்ஸுக்கு மேலே நம்ம யாருமே எந்த ப்ளேம் பண்ண முடியாது. அவங்க அதை பர்ஃபெக்டாக அந்த இதில் எழுதி தான் கொடுத்து சரின்ட்டு கிளப்பி விட்டாங்க. ஓகே எனக்கு காலையில் வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன நினச்சிட்டு இருந்தோம்னா, சரி ஓகே அயன் டானிக் குடிப்போம், எல்லாம் அயன் ஃபுட்டெல்லாம் சாப்பிடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு வந்தாலும் அதுக்கப்புறம் எனக்கு அந்த டயர்ட்னஸ் இருந்து கஷ்டம் அதெல்லாம் இருந்துகிட்டே தான் இருந்து. பட் அந்த வயிறு வலி வந்து பார்த்திங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கலி வந்து சரியாயிடுச்சு. திரும்ப வந்து நான் வந்து ஒரு 2 நாளுக்கெல்லாம் அப்புறமா தான் இந்த ஹீமோகுளோபின் பற்றியெல்லாம் நம்ம வந்து நிறைய பேர்கிட்ட கேட்கும்போது இல்லை அதை சர்ச் பண்ணி எல்லாம் பார்க்கும்போது தான் எனக்கும் சரி என் ஹஸ்பண்டுக்கும் சரி தெரிய வந்தது, இந்த மாதிரி 7க்கு கீழே வந்துடுச்சுனாலே அது வந்து உண்மையாகவே அவங்க சொன்னது மாதிரி லைஃப் த்ரெட்டனிங் தான். ஏன்னா நம்ம என்ன நினைப்போம், டாக்டர்ஸ் சும்மா அடிக்கடி ரொம்ப சீரியஸு ரொம்ப இது அப்படிலாம் சொல்லுவாங்க, அதே மாதிரி டயலாக் விட்டுருப்பாங்க அப்படி தான் நினச்சோம். ஆனால் அப்படி கிடையாது. இந்த மாதிரி 6.3 அந்த லெவலுக்கெல்லாம் ஆயிடுச்சுனாலே அது வந்து என்ன வேணாலும் நடக்கலாம், எனி டைம் என்ன வேணாலும் நடக்கலாம், அதுதான் உண்மை. ஸோ அப்போ தெரியாது இதை பார்த்து அந்த உண்மையான அது தெரிஞ்ச உடனே வந்து என்னென்னா உண்மையிலே எனக்கு ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. ஓஹோ தப்பு பண்ணிட்டோமோ வந்துட்டோமே அப்படின்னு. என் ஹஸ்பண்டுக்கு என்னை போட்டு ஒரே திட்டு, நீ சொல்கிறத நம்பி நான் வந்துட்டேன்னா உனக்கு எல்லாம் தெரியும்னு நினச்சேன், உனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படி இப்படின்னு எல்லாம் போட்டு என்னை திட்டி அதுக்கப்புறமா என்ன பண்ணோன்னா அவங்களுக்கு பொறுக்கலை ஹஸ்பண்டுக்கு. ஒன்றா திரும்ப போய் நம்ம இப்போ ஹீமோகுளோபின் ஏன்னா நான் ஒரு 3 days என்னமா வீட்டிலேருந்து அப்படியே அயன் இதெல்லாம் எடுத்து சாப்பிட்டேன். சரி நம்ம மறுபடியும் செக் பண்ணி பார்ப்போம். நாங்கள் செல்ஃபாக எங்கள் பக்கத்தில் இருந்து ஒரு லேபில் வந்து செக் பண்ணால் 6.4 தான் இருக்குது. 3லேருந்து ஒரு சின்ன த்ரூண்டு வந்திருக்கு, அவ்வளோதான் 6.4. அப்போ அதுவுமே ஒரு சீரியஸான ஒரு தான். அப்போ என் ஹஸ்பண்ட் சொன்னால் இனி நீ சொல்லியெல்லாம் கேட்க முடியாது, கிளம்பு அப்படின்ட்டு திரும்ப வந்து ஹாஸ்பிட்டலுக்கு மறுபடியும் அங்கே போய்ட்டு அந்த ரிப்போர்ட்டை பார்த்து எங்கே கொண்டு போவாங்க நம்ம நிலைமையை பார்த்துட்டு ஐசியூவில் தான் திரும்ப. ஸோ 2வது தடவை ஐசியூவில் கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே பழைய ரிப்போர்ட்டை அதெல்லாம் பார்த்து எல்லாம் செஞ்சுட்டு
அவங்களும் சொல்லிட்டாங்க ஓகே இந்த வாட்டி நாங்கள் வந்து பிளட் போடுறதுக்கு வில்லிங்காக தான் போனோம். ஃபஸ்ட்டே நாங்கள் சொல்லிட்டோம், அதனால் அன்றைக்கி அதான் சொன்னாங்க, நாங்கள் கேட்காம போயிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது சரின்ட்டு அவங்க வந்து எல்லாமே ஏற்பாடு பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா பிளட்டு எல்லாம் போட்டுட்டு இதில் வேறு என்னென்னா நம்ம நானும் அதே தான் நினச்சேன், என் ஹஸ்பண்ட் அதே நினச்சாங்க. பிளட்டு போட்டுட்டு நம்மளுக்கு வந்து நல்லா வந்துடும், நம்ம 6 something இருக்கிறது ஒரேடியாக ஒரு 12 வந்துடும் அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். ஆஹா அது போட்டுட்டோமேனு. அப்போ எல்லாம் போட்டு முடிகிற டைமில் தான் ஒரு டாக்டர் வந்து சொல்கிறாங்க, நீங்கள் இப்போ போட்டிருக்கீங்களா உங்களுக்கு இப்போ 6.4 இருக்குன்னா ஒரு 6.8 அந்த லெவலுக்கு தான் உங்களுக்கு வந்து வரும். ஸோ நீங்கள் வந்து நாளைக்கு மறுபடியும் ஒரு தடவை வந்து பிளட் டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ ஹீமோகுளோபின் இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு பார்க்கணும், திரும்பவும் ஒரு வாரத்துக்கு பிறகு வந்து பார்க்கணும் அந்த மாதிரி சொன்னாங்க. ஆனால் வந்து அதை கேட்ட உடனே என்னது இவ்வளோ தான் வருமா, இவ்வளோ போட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணாலும் இவ்வளோ தான் வருமா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அவங்க மறுபடியும் அயன் டானிக் அது இதெல்லாம் கொடுத்துட்டாங்க, இது திரும்ப ஃபுல்லெல்லாம் கொண்டு வரலான்னு சொல்லி ஒரு வழியாக வந்தாச்சு. இப்போ எனக்கு அந்த ரொம்ப ஒரு மாதிரி வாமிட்டிங் மாதிரிலாம் வந்துட்டு இருந்து அதெல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல, கண்ட்ரோல் ஆகிடுச்சு. இப்போ சாப்பிட்லாம் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. ப்ளஸ் வந்து ஆனால் எனக்கு ப்ரீத்திங் இஷ்யூ வந்து இருக்குது, அடிக்கடி அந்த மாதிரி வருது. ப்ளஸ் வந்து நடக்கிறது அதெல்லாம் ஓகே, அந்த ஓரளவுக்கு அதெல்லாம் முதல்ல இருந்தது இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ நான் அதுக்கப்புறம் நாங்கள் என்ன நினச்சோன்னா அடுத்த நாள் பிளட் டெஸ்ட் பண்ண சொன்னாங்க. நான் சொன்னேன் இல்லை வேண்டாம், திரும்பவும் பண்ணால் திரும்பவும் இன்னும் எனக்கு கம்மியாகும், உடனே செக் பண்ணி பார்த்தோம், எதுக்கு ஒரு வாரம் பொறுத்து நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு இருக்கோம். ஒரு வாரம் ஆகலை. ஸோ அதுக்கப்புறம் நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கான்னு பார்க்கலாம். இம்ப்ரூவ்மெண்ட் கட்டாயம் இருக்குன்னு நினைக்கிறேன், ஏன்னா எனக்கு வந்து உட்காந்து ஓரளவுக்கு இந்த மாதிரி பேசுகிற அளவுக்கு இருக்குல்ல, ஸோ இம்ப்ரூவ் ஆகிருப்பேன். ஆனாலும் ரொம்ப இதெல்லாம் இப்போதைக்கு ரொம்ப எல்லாம் ஹீமோகுளோபின் கூடியிருக்காது, ஏன்னா எனக்கு இனிமேல் அந்த ப்ரீத்திங் இஷ்யூ எல்லாம் கொஞ்சம் இருக்குது. டயர்ட்னஸ் எல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல, ஆனால் தூங்கணும் போல் அந்த மாதிரி எல்லாம் தோணுது. இதுதான் ஷார்ட்டாக வந்து சொல்லிட்டேன். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதில் மெயின் இஷ்யூ வந்து என்னென்னா எனக்கு வந்து அந்த ஹீமோகுளோபின் லெவல் குறைஞ்சதான். இது வந்து நிறைய பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கு பொதுவாக வந்து அவ்வளோ குறையாது, பெண்களுக்கு தான் நிறைய வந்து குறைய சான்ஸ் இருக்குது. நம்ம அந்த மென்ஸ்ட்ரல் ப்ளீடிங் வந்து அதிகமாக இருக்கும்போதெல்லாம் நிறைய பேர் குறையும். நம்ம ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருப்போம். சில பேருக்கெல்லாம் சொல்லுவாங்க எல்லாம் அந்த நேரம் மயக்கம் வருதுன்னு எல்லாம் சொல்லுவாங்க எல்லாம், அதெல்லாம் இதனால தான். ஸோ கட்டாயமாக உங்களுக்கு அந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்குது. இன்னும் எனக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த கை காலெல்லாம் அடிக்கடி வந்து பிடிச்சி இழுக்கும். அப்போ நான் என்ன நினைப்பேன்னா ஒரு வேளை நமக்கு வேறு ஏதாவது இழுக்குது போல் அப்படின்னா, ஆனால் அதெல்லாம் வந்து இந்த நமக்கு இந்த பிளட் லெவல் வந்து கம்மியாக இருக்கிறதுனால தான் கை கால் பிடிச்சி இழுக்கிறது, ப்ரீத்திங் இஷ்யூ வந்து வர்றது, ஒரு மாதிரி தூங்கணும் மாதிரியே இருக்கிறது, டயர்டாக இருக்கிறது, இதெல்லாமே அதோட ஒரு இதுதான். இது மட்டும் இல்லை வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த முதுகு வந்து இந்த லெஃப்ட் சைடில் வந்து அப்படியே வலிக்கும். அதெல்லாம் நான் என்ன நினச்சேன்னா நமக்கு ஏதோ கேஸ் ப்ராப்ளத்தில் வலிச்சிட்டு இருக்கு போல் அப்படின்னு நினைப்பேன். ஆனால் அதெல்லாம் கூட நம்மளுக்கு வந்து உடம்புல நமக்கு அந்த தேவையான ஹீமோகுளோபின் இல்லாதனால அது என்ன பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து ஆக்சிஜனை எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் கொடுக்கும் அந்த பிளட்டில். ஸோ அது வந்து நம்மளுக்கு எல்லா இடத்துக்கும் கரெக்டாக கிடைக்காதனாலே நம்மளுக்கு ஒவ்வொரு இடமும் பார்த்திங்கன்னா பெயின் வர்றது இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஸோ வந்து நம்ம வந்து அதுக்கு வேறு ஏதாவது நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துடக்கூடாது. ஃபஸ்ட் இதை நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கணும் பெண்களாக இருந்தீங்கன்னா முக்கியமாக. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த அப்பெண்டிக்டிஸ் அப்படின்னு சொன்னது கூட எனக்கு அது ரிப்போர்ட்டில் ஓகே அவங்க சொல்லியிருக்கலாம், பட் இருந்தாலும் எனக்கு மேபி அது கூட இந்த ஹீமோகுளோபின் குறவுனால எனக்கு அந்த இடம் வலி வந்திருக்குமோ அப்படின்னு வந்து தோணுது. ஏன்னா அந்த பெயின் வர்றது கூட எனக்கு வந்து நமக்கு இந்த பீரியட் வந்துட்டு ஒவ்வொரு மந்தும் ஒரு 7வது இல்லைன்னா 8வது நாள் ஆகும்போது இப்போ ப்ளீடிங்கெல்லாம் ஸ்டாப் ஆகிருக்கும். அந்த டைமில் தான் எனக்கு அங்கே ஒரு மாதிரி வலிக்கும். மேபி அந்த நேரம் நம்மளுக்கு பிளட் குறையிறதுனால கூட எனக்கு அங்கே பெயின் வருதோ என்னமோ எனக்கு தெரியல. ஸோ அது நீ கேட்கணும். என்ன டாக்டர் ஆக்சுவலி சொன்னது என்னென்னா ஒரு நாளில் நம்ம டெஸ்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் போக சொன்னாங்க. ஆனால் மறுபடியும் திரும்ப போகலை, ஒரு வாரம் கழித்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் இம்ப்ரூவ் ஆயிருக்கா அப்படிங்கிறது தான். ஸோ யாருக்காவது இந்த மாதிரி சிம்டம் எல்லாம் இருக்குன்னா வச்சுட்டு இருக்காமல் பாருங்கள். ஏன்னா நம்ம நினைக்கிறது மாதிரி ஒரு சின்ன விஷயம் தான் ஹீமோகுளோபின் குறையிறது அப்படிங்கிறது, ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு லைஃப் த்ரெட்டனிங் அந்த மாதிரிப்பட்ட ஒரு விஷயம். ஸோ அதான் நான் வந்து அதை ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்துக்கோங்க, நிறைய அயன் இதெல்லாம் சாப்பிடுங்க. இப்போ நான் வந்து சாப்பிட்றேன், எனக்கு கரெக்டாக நல்ல அயன் கண்டென்ட் வந்தெல்லாம் இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்னா கட்டாயமாக நான் என்ன சாப்பிட்றேன் அப்படிங்கிறத சொல்லுவேன். இப்போவே நான் சொல்லி அது வேஸ்ட்டாக கூட போகலாம் இல்லை. ஸோ அதனால் அது பிறகு சொல்கிறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். ஸோ கேர் பண்ணிக்கோங்க உங்களை நீங்களும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். என்னோட ஸ்டோரி நீங்கள் கேட்டிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நிறைய பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பாடக்கர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.